ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா நாற்றுகள் போட்டு எப்படி செழிப்பாக காப்பாற்றி கொண்டு வரது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நாற்றுங்கள் பூ விதைகள் போட்டு நாற்றுங்கள் செழிப்பாக வரத்துக்கும் காய்கறிகள் இது ரெண்டுமே சூப்பராக வரத்துக்கு என்ன மாதிரி கேர், உரங்கள், மண்கலவை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ விதைகளும் போட்டிருக்கேன். அதே சமயம் காய்கறிகள் அதை விட அதிகமாக போட்டு கீரைகள் எல்லாமே செழிப்பாக கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த நாற்றுங்கள் எல்லாம் வளர்ந்து வரத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கேர், வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி, வளர்றதுக்கு முன்னாடி மண்கலவை அப்படின்னும் பொழுது நார்மலான மண்கலவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் தாங்குகிற மண்கலவையாக இருக்கணும். கொக்கோபீட் இருந்தால் கூட நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். வெறும் மண்புழு உரமும் கொக்கோபீட்டு மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். நர்சரி ட்ரே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு விடலாம். இல்லையா சின்னதாக ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதில் கீழே ஹோல்ஸ் போட்டுட்டு எக்ஸஸ் வாட்டர் நம்ம விடுவோம் இல்லையா, ட்ரைனேஜ் வழியாக போகிறதுக்காக ஹோல்ஸ் போட்டுட்டு அதையும் நீங்கள் நாற்றுங்கள் வளர்க்குறதுக்கு விதைகள் போடலாம். அடுத்ததாக முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் ஆல்ரெடி நிறைய செடிகள் வச்சுருப்போம். அந்த செடிங்களுக்கு கீழே மண் பகுதியில் இடங்கள் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே செடி வச்சுருக்க தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் கூட நீங்கள் நாற்றுங்கள் போட்டு வைக்கிறதுக்காக விதைகள் போட்டு வைக்கலாம். அப்படி போடும்பொழுது நம்ம கொடுக்க வேண்டிய சில கேர் பார்த்திங்கன்னா, நம்ம ஓவராக ஃபோர்ஸாக எல்லா செடிங்களும் தண்ணி ஊற்றும் போது அந்த தொட்டிலையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா விதைகள் வெளியேறிடும். நாற்றுங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு நல்லா கவனம் வச்சுக்கிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம தனியாக போடும்போது தனியாக கேர் கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த டிப்ஸ் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கார்டனில் இடம் இல்லை, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மல்லி செடி தாங்க, அந்த அன்னங்கொடையில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளவே மிளகா நாற்றுங்கள் எல்லாம் போட்டு எவ்வளோ செழிப்பாக வந்திருக்காங்க. நான் தண்ணி விடும்பொழுது சைடு வாக்கில் இருக்கிற இடங்களில் விட்டுப்பேன். இலைங்களுக்கு வழியும் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்புறம் கீரைகள் நிறைய போட்டிருக்கேன். என்னுடைய கார்டனில் கொஞ்சமாக தான் இடம் இருக்குது அப்படின்றதுக்காக மற்ற செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். கீரையும் வேணும், புதினாவும் வேணுன்றதுக்காக ஒரே தொட்டியில் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ செழிப்பாக வந்திருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நான் ஒரு வாரம் கூட இன்னும் ஆகலை, அவ்வளோ செழிப்பாக சூப்பராக வந்திருக்காங்க. நம்ம விதைகள் தூவுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய மண்கலவை ரொம்ப கட்டித்தன்மை இல்லாமல் உதிரியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் தக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு தொட்டி எடுத்தாலும் எக்ஸஸ் வாட்டர் போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நத்தைகள், எறும்புகள், தேவையில்லாத குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் இல்லையா, ட்ரெயின் பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள் அந்த மண்கலவையில் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த நாற்றுங்களை, சின்ன நாற்றுகளை கடித்து சாப்பிடக்கூடியவங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே நாற்றுங்களை நம்ம செழிப்பாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். நம்ம விதை போடுற மண் கலவையும் நல்லா வளமாக இருக்கணும். ஒருவேளை கொக்கோபீட் என்கிட்ட இல்லை, மண்புழு உரம் இல்லை அப்படின்னிங்கன்னா நார்மலான உங்கள் கார்டனில் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு அளவுக்கு அந்த மண்ணில் நல்ல ஒரு அமிர்த கரைசலோ இல்லை சாணங்கள் இது மாதிரி தெளிச்சிட்டே வாங்க. அந்த மண்ணை நல்ல நிழலான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதில் விதைகள் தூவும்போது நல்ல ஒரு சூப்பராகவே வளரும். நல்லா நாற்றுங்கள் கிடுகிடுன்னு வளரும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரோஜா செடிக்குள்ளே தான் நாற்றுகள் போட்டிருக்கேன். ரொம்பவே செழிப்பாக வந்திருக்காங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த விதமான காய்கறி நாற்றுகளும் பூ நாற்றுகள் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா முளைஞ்சி சூப்பராக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாற்றுங்கள் மாற்றி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 நாள்லேருந்து 30 நாள் ஆகும். அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான சத்து இருக்கணும் இல்லையா, ஆல்ரெடி முளைஞ்சி வரத்துக்கு அந்த மண்கலவை நல்ல சத்து இருக்கும். அடுத்ததாக ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ண இருந்தால் அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை, பஞ்சகாவியா, ரொம்ப முக்கியமாக முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த கரைசலை நீங்கள் எடுத்து கூட ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். நைட்ரஜன் உரங்கள் எதில் இருக்கோ அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதான் இலைகள் ஆரோக்கியமாக வரும். தொடர் ஈரம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக, வெயில் தேவையில்லை, நிழல் இருக்கிற இடமா, ஓரளவுக்கு வெயில் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கேர் கொடுத்துட்டு வந்தாலே உங்கள் வீட்லேயும் நாற்றுங்கள் செழிப்பாக வளரும். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.